இந்த உலகத்திலே எந்த நாட்டிலும் இப்படி ஒரு கொடுமை நடக்காது. காதல் அப்படிங்கிறது ஒரு இயற்கையானது, அது மனிதர்களுக்கு மட்டுமல்ல எல்லா உயிர்களுக்குமானது. எந்த உலகத்திலும் எந்த நாட்டிலும் இங்க சாதி மறுப்பு திருமணம் செய்கிற, காதல் திருமணம் செய்கிற எவருக்கும் இப்படி ஒரு கொடுமை நடக்காது. ஆனா இந்த இந்திய ஒன்றியத்தில் மட்டும், இந்த தமிழ்நாட்டில் மட்டும் சாதி மறுப்பு செய்கிற காதலர்கள், இணையர்கள் தொடர்ந்து ஜாதி ஆணவ படுகொலை செய்யப்படுறாங்க. கிட்டத்தட்ட இதே இடத்துல இந்த ஜாதி ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் என்று 10-15 ஆண்டுகளாக நாங்கள் முழக்க வச்சு இதே இடத்துல போராடி இருக்கிறோம். கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 77க்கும் மேற்பட்ட ஆணவ படுகொலைகள் நடந்தது. எடப்பாடி அவர்களை சந்தித்து நாம் முறையிட்டோம், போராட்டம் நடத்தினோம். ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் இயற்றிக் கொடுங்கள், உங்களை வரலாறு போற்றும் என்று சொன்னோம். அதற்கு பின்னதாக திமுக அரசு பொறுப்பேற்றுக் கொண்டது. திமுக அரசு பொறுப்பேற்ற உடனே நாங்கள் அனைவரும் சாதி ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வைத்து போராட்டங்களை நடத்தினோம், பேரணி நடத்தினோம், எங்களுடைய பொதுக்கூட்டங்களில் தீர்மானம் இயற்றினோம். அதை கொண்டு முதலமைச்சரை சந்திச்சு தயவு செய்து ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் இயற்றி கொடுங்க. நீங்க பெரியார் வழியில் வந்தவர், அண்ணா வழியில் வந்தவர், கலைஞர் வழியில் வந்தவர் என்று சொல்றீங்க. அப்படி என்றால் இது சமத்துவமான ஆட்சி, எல்லோருக்குமான ஆட்சி என்றால் இந்த சாதி ஆணவ படுகொலை எதிரான தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் என்று நாங்கள் சொன்னோம். ஏனென்றால் இதே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் எதிர்க்கட்சியா இருக்கும்போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தனிச்சட்டம் இயற்றப்படும் என்கிற கோரிக்கையை வைத்தார். அந்த உரிமையோடு நாங்கள் போய் முறையிட்டோம். ஆனால் இப்போது வரை அந்த ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் இயற்றப்படவில்லை, இருக்கிற சட்டங்களே போதும் என்கிறார். நேற்று நாங்கள் எங்களுடைய இயக்கத்தின் சார்பாக தம்பி கவின்குமார் இல்லத்துக்கு சென்றிருந்தோம். அப்பா, கவினோட அப்பா எங்க கையை பிடிச்சிட்டு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் பேசினார். அவர் ஒரு இடத்துல கூட சமரசம் செஞ்சுக்கிறவே. எனக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் நான் வாங்க மாட்டேன். என்னுடைய மகனின் சாவுக்கு நீதி வேண்டும். என் மகன் சாவுக்கு மட்டும் இல்ல, இங்க இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் பல சாதி ஆணவ படுகொலை நடந்திருக்கு, அதுக்கும் நீதி வேண்டும். அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற இறப்பாக என்னுடைய மகன் இறக்க வேண்டும் என்று எங்கள்கிட்ட பேசினார். மகன் இறந்து பிணவரையில் இருக்கிறான், அவன் இறந்தும் போராடி கொண்டிருக்கிறான். ஆனா ஒரு தகப்ப சொல்றான், எனக்கு பாடியக்கூடியா, என் பிள்ளை பாடியக்கூடியான்னு நினைச்சா அவர் போச்சிருக்க முடியும். என் மகனுக்கும் என்னுடைய மகன் சாவுக்கும் நீதி வேண்டும். அதே போல இங்கே என் பிள்ளையை போல பல பிள்ளை செத்து போயிருக்கான், அவனுக்கு நீதி வேண்டும் என்று ஒரு தகப்பன் சொல்லுறான்னா அவன் எப்படிப்பட்ட தகப்பனாக இருப்பான், எப்படி அறம் சார்ந்த ஒரு மனிதனாக இருப்பான் என்று நினைச்சு பாருங்க. ஏனென்றால் இந்த தமிழ்நாட்டில் தொடர்ந்து பல சாதி ஆணவ படுகொலை நடந்திருக்குது. பட்டியல் சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள், பிற்படுத்தப்பட்ட எம்பிசி ஓபிசி வகுப்பை சேர்ந்த பெண்களை திருமணம் செய்து கொண்டால் சாதி ஆணவ படுகொலை நடைபெறும். அது இல்லாம குறையற்ற சமுதாயங்களாக பல சமுதாயத்திற்கு, கரூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு தம்பி, முடிதிருத்தும் மருத்துவ சமூகத்தை சேர்ந்த தம்பி வீட்டு அருகே இருக்கக்கூடிய ஒரு செட்டியார் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை காதலிக்கிறார். 5 ஆண்டுகள் காதலிக்கிறாங்க. இதை ஏற்றுக்கொள்ள விரும்பாத அந்த பெற்றோர் கோவில் வாசல்ல வச்சு மிக கொடூரமான கொலை, 15 பேர் சேர்ந்து கல்லாலே அடிச்சு கொலை பண்றான். இதை பேசுவதற்கு நாதி இல்லை. ஏன்னா அந்த சமூகம் குரலற்ற சமுதாயமா இருக்கு. அந்த குரலற்ற சமுதாயத்திற்கும் இதே இடத்துல நாங்க போராட்டம் பண்ணோம். இன்னைக்கு நாங்க மருநாட்டு மக்கள் கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றால் தேவேந்திர சமூகத்தை சேர்ந்த இளைஞன் கவின்குமார் இறந்து விட்டார் என்று மட்டுமல்ல, எந்த சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் இதே போல ஆணவ படுகொலை செய்யப்பட்டாலும் மருநாட்டு மக்கள் கட்சி நிற்கும் என்கிற அடிப்படையில் தான் இந்த போராட்டம் நடைபெறுது. ஏனென்றால் அவ்வளவு சாதி ஆணவ படுகொலை இந்த மண்ணிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்களுக்கு தெரியும், வெறும் தனிச்சட்டம் இயற்றிவிட்டால் மட்டும் இந்த கொலைகள் நிறுத்தப்படும் அப்படின்னு நாங்கள் நம்பல. ஆனால் குறைக்கப்படும். தயவு செய்து தனி குழுவை உருவாக்குங்க, எஸ்பி தலைமையிலான ஒரு குழுவை உருவாக்குங்க. கிட்டத்தட்ட நாங்கள் 100க்கும் மேற்பட்ட சாதி மறுப்பு திருமணங்களை நடத்தி வைக்கிறோம். ஒவ்வொரு திருமணங்கள் நடத்தி வைக்கும் போது அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு எங்களுக்கு உயிரே வரும். அவ்வளவு நெருக்கடிகளை இந்த ஜாதி சங்கங்கள் கொடுக்கிறாங்க. நேற்று ஒருத்தர் பேசியிருந்தாரு, அவர் பேரு ஹரி நாடான்னு ஒருத்தர் பேசுறாரு. இப்படியெல்லாம் காதல் செஞ்சா, சாதி மாறி காதல் செஞ்சா இப்படி கொலை நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவரு 2 பெண்களை திருமணம் செய்யல, அது வேற ஒரு ஊருன்னு சொல்றாங்க. அந்த 2 பெண்களும் வேற சமூகத்தை சேர்ந்தவங்க. உன்னை போல பெண்களை வப்பாட்டியாக வச்சுக்கல, அவன் காதலிச்சா திருமணம் செஞ்சுக்க நினைச்சான். நீ எல்லாம்
ஹரி எல்லாம் அந்த ஹரிநாடு என்கிற கோமாளி எல்லாம் தம்பி கவின்குமாரை பற்றி பேசலாமா? பண மோசடி வழக்குல ஓராண்டு சிறைக்கு போயிட்டு வந்திருக்க நீ எல்லாம் வெக்கம் எல்லாம் மீடியால உட்கார்ந்து பேசுற இந்த அயோக்கியனையும் ஒரு மீடியா பேட்டி இருக்கிறதா உங்களை என்ன அறம் இருக்கிறது? திருமங்கலம் பக்கத்துல திவ்யா என்கிற ஒரு பெண் 2018ஆம் ஆண்டு உயிரோடு எரித்து கொலை செய்யப்பட்டார். அவர் யார் தெரியுமா? புறமலை கல்லர் சமூகத்தை சேர்ந்த பெண். எதற்காக கொல்லப்பட்டார் தெரியுமா? அவர் காதலித்த அந்த இளைஞர் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர். அந்த வழக்கை நாங்க தான் பார்த்தோம். அந்த பெண்ணை எரிச்சு கொண்டுட்டாங்க. 5 நாள் ஆச்சு, யாருக்கும் தெரியல. உடனடியாக எனக்கு தகவல் வருது. அன்று இரவே நாங்கள் திருமங்கலம் பேரையூர் போகிறோம். பேரையூர் பக்கத்தில் ஒரு காட்டுக்குள்ள எரிச்சு கொண்டிருக்காங்க. அந்த தகவலை சேகரித்து அன்றைக்கு நாங்கள் திருமங்கலத்தில் போய் பேரையூரில் போய் புகார் கொடுக்குறோம். எஃப்ஐஆர் போடலை. 3 நாட்கள் போராடி வழக்கு பதிவு செய்ய வச்சு பிறகு அவர் கைது செஞ்சாங்க. எதற்காக? ஒரு நாடார் சமூகத்தை சேர்ந்த ஒரு இளைஞரை ஒரு கள்ள சமூகத்தை சேர்ந்த பெண் காதலிச்சுட்டாங்க. அப்ப நாடார் என்றால் எங்களுக்கு தீட்டு, எங்களுடைய இழிவான சாதி என்று அந்த கள்ள சமூகத்தை சேர்ந்த பெற்றோர் நினைச்சாங்க. அதனால தன்னுடைய சொந்த சாதி சொந்த பெண்ணையே எரிச்சு கொண்டான். இது இந்த ஹரிநாடாங்கிற கூமட்டைக்கு தெரியுமா? நீ அப்ப வந்திருக்கிறியா? உன் சமூகத்தை சேர்ந்த ஒருவன் இன்னொரு பெண்ணை காதலிச்சாங்க, அந்த பெண்ணையே கொன்றானே. அப்ப நீ எங்க போயிருந்த? தம்பி அஜித்குமார் கொலை செய்யப்பட்டான், லாக்அப் நடந்துச்சு. அப்ப வந்து நின்ன இல்ல, அப்ப நீ மட்டும் தான் நின்னியா? இங்க இருக்க மருதநாட்டு வேங்கல் கட்சி இருந்துச்சு. தேவேந்திர சமயத்தின் அனைவரும் அனைத்து தலைவர்களும் அஜித்குமார் கொலை செய்யப்பட்டு வந்தாங்க. விடுதலை சிறுத்தைகள் வந்துச்சு, பெரிய தொண்டர்கள் வந்தோம், கம்யூனிஸ்டுகள் வந்தோம், தலித் இயக்கங்கள் வந்தாங்க. அஜித்குமார் நாடார் சமூகத்தை சேர்ந்த இளைஞர் என்றா நாங்கள் பார்த்தோம்? இல்ல, அவன் கொடூரமாக இந்த காவல்துறை அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கான். அப்படி என்றால் அவன் பக்கம் நிற்க வேண்டியது நம்முடைய கடமை என்று நாங்கள் அடைவேண்டோம். ஆனா நீ என்ன சொல்ற? சாதி மாறி காதலிச்சா கொலை செய்வாங்க, அப்போ ஒன்னதான் கொலை செய்யணும். ஸ்ரேயா ரெட்டி என்கிற ஒரு பெண் உன்னை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்ரேயா ரெட்டிக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? பேசுவோமா? அதை பற்றி பேசுவோமா? அந்த பெண் பேட்டி கொடுத்து அழுதாரு. ஹரிநாடார் என்பவர் என்னை கொடுமைப்படுத்துறான்னு சொன்னாரு. உனக்கு கல்யாணம் ஆகி 3 பெண்களை நீ பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறிய, நீ எல்லாம் பேசலாமா? இன்னும் உடைச்சு பேசுவோம். பகிரங்கமாக உளவுத்துறை காவல்துறை அதிகாரிகள் முன்பு ஒரு உண்மையை சொல்லுவோம். இந்த தென் மாவட்டத்தில் குறிப்பிட்ட சிலர் தொடர் குற்றங்களில் ஈடுபடுகிறார்கள், தொடர் சாதிய வன்கொடுமைகளில் ஈடுபடுகிறார்கள், தொடர்ந்து பட்டியல் சமூகத்தினருக்கு எதிராக சாதிய போக்கை கடைபிடிக்கின்றார்கள். நீங்க மதுரை சிறைச்சாலை எடுத்துக்கங்க, பாளையங்கோட்டை எடுத்துக்க, திருச்சி எடுத்துக்க, எந்த சிறைச்சாலையை எடுத்துக்க, புள்ளி விவரங்களை சேகரிங்க. உங்களுக்கு சேகரிக்க துப்புல நாங்க தர்றோம். தொடர் குற்றங்களை செய்வது ஒரு சமூகத்தை சேர்ந்த சில குற்றவாளிகள். இதை நான் பகிரங்கமா சொல்றேன். இதை தூண்டி வருவது அந்த ஜாதி சங்க தலைவர்கள். இவர்கள் மீது நீ என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிற? தீபக் பாண்டியன் கொலை செய்யப்பட்ட அந்த இடத்திற்கு அருகே தான் கவின்குமார் கொலை செய்யப்பட்டிருக்கான். உன் உளவுத்துறை என்ன கிழிக்குது? முத்துமான சிறைக்குள்ள அடிச்சு கொலை செய்யப்பட்டான். அதற்கு பிறகு தீபக் பாண்டியன் கொலை செய்யப்பட்டான். என்ன கிழிக்கிறீங்க? நாங்க ஒரு போராட்டம் நடத்தினா, ஆர்ப்பாட்டம் நடத்தினா 3 நாட்களுக்கு முன்பு எங்களை கண்காணிக்கிறேன். எத்தனை பேர் வர்றான்? எப்ப வருவீங்க? மறியல் பண்ண போறீங்களா? போராட்டம் பண்ண போய் கேட்கறியா இல்லையா? இந்த கூலிப்படை ரவுடிகளை, கூலிப்படை கும்பலை உன்னால கட்டுப்படுத்த முடியலையா? அப்புறம் என்ன காவல்துறை? நாங்கள் மீண்டும் ஒரு கோரிக்கையை வைக்கிறோம். எந்த பகுதியில் எந்த ஜாதி பெரும்பான்மையா இருக்கோ அந்த ஜாதியை சேர்ந்த அதிகாரியை அங்க இன்ஸ்பெக்டராவோ டிஎஸ்பியாவோ எஸ்பியாவோ நியமிக்க கூடாது. அவன் போலீஸா ஆனாலும் டிஎஸ்பி ஆனாலும் எஸ்பி ஆனாலும் அவன் மண்டைக்குள்ள இந்த சாதி புத்தி இருக்குது. அதனாலதான் அவன் எஸ்ஐயா இருக்கிறான். சுபாஷினோட அப்பா எஸ்ஐ, அவங்க அம்மா எஸ்ஐ. ஆனாலும் அந்த சாதி வெறி, அந்த சாதி வெறியால் தான் கவின்குமார் தூண்டப்பட்டு இன்னைக்கு கொலை செஞ்சிருக்கிறான். எங்களுக்கு சுபாஷினி அது ஒரு என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்படிப்பட்ட கொலைகள்ல கோவில்ராஜ் ஆகட்டும், அதே போல இளவரசன் கொலையாகட்டும், அந்த பெண்கள் எல்லாம் மிரட்டப்பட்டாங்க. பெற்றோராலும் ஜாதி சங்கத்தாலும் மிரட்டப்பட்டு நேற்று சுபாஷினி பேசியிருக்காங்க. நாங்கள் உண்மையாக தான் காதலிச்சோம், ஆனால் எங்கள் அம்மா அப்பாவுக்கும் இந்த கொலைக்கும் சம்மந்தம் இல்லை, ஆனால் என் தம்பிக்கும் என் அண்ணனுக்கும் இதுக்கும் கொலைக்கு சம்மந்தம் இல்லைன்னா அப்புறம் ஏன் கொலை செய்யணும்? அந்த பெண் மிரட்டப்பட்டிருக்கான்றது எங்களுக்கு அப்பட்டமாக தெரியுது. இந்த பிரச்சனையை இத்தோடு விட்டு விடுங்கள் என்று சுபாஷினி சொல்கிறார். அம்மா சகோதரி, உன்னுடைய நிலைமை எங்களுக்கு புரிகிறது, நீ ஒதுங்கிக்கொள். ஆனா இந்த கொலையை நாங்கள் அப்படியே விட்டுவிட மாட்டோம். நீங்கள் காதலிச்சிங்க, ஏதோ ஒரு இடத்துல உயிரோடு வாழ்வீங்க. ஆனா என் தம்பி எனக்கு செத்து போயிட்டான், இவனுக்கு நீதி கேட்க வேண்டியது, இனி ஒரு உயிர் கொல்லப்படாமல் பார்க்க வேண்டியது எங்களுக்கு கடமை. இதே மதுரையில் மாட்டுக்கு மாநாடு நடத்துறாங்க, மாட்டுக்கு ஆட்டுக்கு மாநாடு நடத்தினான். ஆனா மனுஷன் செத்து போயிருக்கான், போராட்டம் நடத்த வரல. இந்துக்களே ஒன்று கொடுங்கள், இந்துக்களே ஒன்று கொடுங்க சொல்லுவான். செத்து போன கவின்குமார் யாரு? உன் பேச்சுப்படி இந்துக்கள் தானே. எந்த இந்துத்துவம் போராட்டம் நடத்திருக்கானா? நீ போராட்டம் நடத்த வேணாம், வாயா
இங்க போட்டு முருகன் மாநாடு போட்டு வா, சரி கவின்குமார் இறந்து போயிட்டாரு, அவன் இந்து தானே என்று இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி, எச் ராஜா, அண்ணாமலை, வானதி சீனிவாசா யாரா வந்திருக்கிறியா? ஒரு ஆறுதல் சொல்லிருக்கியா? நாங்கள் எல்லாம் தமிழர்கள் மேடை போட்டு பேசுறிய, சீமான் பேசுறியே, இதே இடத்துல மாட்டுக்கு மாநாடு போட்டியே, செத்து போன ஒரு மனுஷன் வெறும் அறிக்கை போதுமா? நீ தமிழ்நாடு அரசை கண்டிச்சு கூட போராட்டம் பண்ணு, ஆர்ப்பாட்டம் பண்ணு, ஏன் செய்யல? அடுத்து ஒருத்தர் சிஎம் ஆக போறேன்னு வராரு ஒரு நடிகர், அவர் இப்ப வரைக்கும் வாயை திறக்கவே இல்லை. ஏன்னா அவர் மதுரையில் மாநாடு போட போறானா. இந்த ஆணவ படுகொலைக்கு நாம் குரல் கொடுத்தால் இன்னொரு சாதியை பகிர்ந்து கொள்ள வேண்டுமா? அப்புறம் என்ன நீ அரசியல் கட்சி? அப்புறம் என்ன நீ நேர்மையா இன்னொரு ஆட்சியை கொடுக்க போற? தமிழக வெற்றி கழகத்தில் நாங்கள் அம்பேத்கர் படத்தை வச்சிருக்கிறோம், பெரியார் படத்தை வச்சிருக்கிறோம். படத்தை வச்சா போதா ராஜா, அந்த கொள்கையை பின்பற்ற வேண்டும், குறைந்தபட்சம் பின்பற்ற வேண்டும். ஒரு கொடூரமான ஆணவ படுகொலை செஞ்சு நடக்கப்பட்டிருக்கு. இந்நேரம் எதிர்கட்சி நாங்கள் அடுத்த முதலமைச்சர் ஆக நினைக்கிற இந்த விஜய் அவர்கள் களத்திற்கு வந்திருக்க வேண்டாமா? கவின்குமார் இல்லத்திற்கு போயிருக்க வேண்டாமா? ஒரு போராட்டம் நடத்திருக்க வேண்டாமா? அவரும் அமைதியா இருக்கார். இந்த கொடூரத்தை நம்முடைய இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாமெல்லாம் இந்துக்களே வாங்க அப்படின்னு சொல்றவனும் வரல, நாமெல்லாம் தமிழர்கள் என்று சொல்றவனும் வரல. இங்க சாதி கடந்து நிற்கிற ஜனநாயக சக்திகள் தான் கவின்குமாருக்காக நீதி என்கிற உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். நாமெல்லாம் தமிழர், அவர் தெலுங்கரு, இவர் குடிதேசி அப்படிலாம் பேசுவான். இந்த அரசியல் எடுபடாது என்பது ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். இந்த அரசியல் நம்ம ஏமாற்றுவதற்காக. தியாகியார் கொல்லப்பட்டார், முதுகுளத்தூர் மிகப்பெரிய கலவரம். அப்போது தமிழ்நாட்டிலிருந்து ஒரே ஒரு குரல் தான் வருது, முத்துராமலிங்கத்தை கைது செய்யுங்க, அந்த நபரை கைது செய்தால் இந்த கலவரம் நிறுத்தப்படும் என்று தந்தை பெரியார் ஒரே ஒரு தலைவர் தான் குரல் கொடுத்தார். அந்த கலவரங்களை தடுத்து நிறுத்துவதற்காக மதுரையிலிருந்து கருஞ்சட்டை படை ஒரு இளைஞர் படையை பட்டாளத்தை அழைத்து இங்கிருந்து பேரணி சென்றார். அந்த மதுரையிலிருந்து திராவிடர் பெரியார் கழகம் சொல்லுகிறோம், வருகிற செப்டம்பர் 17ஆம் தேதி ஆணவ படுகொலை தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் என்று தந்தை பெரியாரின் பிறந்தநாளில் மாபெரும் பேரணியை பொதுக்கூட்டத்தை நடத்தவிருக்கின்றோம். அந்த பேரணிக்கும் அந்த பொதுக்கூட்டத்துக்கும் இங்கே வந்திருக்கின்ற அனைத்து ஜனநாயக சக்திகளும் தோழர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று கோரிக்கையை வைத்துக்கொண்டு தொடர்ந்து நடைபெறுகின்ற ஜாதி ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் இயற்ற வேண்டும். தொடர்ந்து இந்த மக்களிடையே சட்டம் என்னதான் போட்டாலும் மக்கள் மனசுல எல்லா சாதிக்கார மூளைகளும் சாதி வெறி இருக்கு, அது போக்குவதற்கு நாம் பரப்புரையை செய்ய வேண்டும். இந்த கேடுவெட்ட இந்து மதம் இருக்கும் வரை இந்த சாதி இருக்கும், இந்த இந்து மதத்தை அடித்து நொறுக்க வேண்டும், சாதி ஒழிக்கப்பட வேண்டும், அல்ல இந்த வர்ணாசிரமம் ஒழிக்கப்பட வேண்டும் என்கிற பரப்புரையை நாம் அனைவரும் கொண்டு செல்ல வேண்டும். தந்தை பெரியாரின் வழியில், புரட்சியாளர் அம்பேத்கர் வழியில், தியாகியார் இமானுவேல் வழியில் திராவிடர் பெரியார் கழகம் எப்போதும் உங்களுக்கு துணை நிற்கும். மறுநாட்டு மக்கள் கட்சி முன்னெடுக்கின்ற அனைத்து போராட்டங்களிலும் திராவிடர் பெரியார் கழக தோழர்களும் தந்தை பெரியாரின் தொண்டர்களும் எப்போதும் துணை நிற்போம் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறுகிறேன். நன்றி.